السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. قال نبينا صلى الله عليه وسلم: من تشبه بقوم فهو منهم. وقال نبينا صلى الله عليه وسلم: من عمل عملا ليس عليه أمرنا فهو رد. وقال أيضا: من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றும் அதன் ஒரு பகுதியாக மௌலிது ஓதுகிறோம் என்றும் ஒரு சாரார் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிலையில் மற்றொரு சாரார் இவ்வாறு செய்வதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எதிர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழகத்திலும் எங்கெல்லாம் தமிழர்கள் அடர்த்தியாக வசிக்கிறார்களோ அத்தகைய அண்டை மாநிலங்களிலும், இன்னும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வியாபாரம், தொழில், உத்தியோகம் போன்ற காரணங்களால் குடியேறிய சில நாடுகளிலும் இது போன்ற நிகழ்வுகள் இருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள், கருத்துகள், எதிர்கருத்துகள், விவாதங்கள் என்று தொடர்ந்து நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டிய தெளிவான பார்வை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடி நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சாரார் கூடுங்கிறாங்க, ஒரு சாரார் கூடாதுங்கிறாங்க. இந்த இரண்டு சாராரையும் சாராத மூன்றாவது ஒரு சாரார் இதை பற்றிய தெளிவான பார்வை வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களே, அவர்களுக்கான ஒரு முறையான வழிகாட்டுதல்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு மார்க்கம் படித்தவர்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் மீலாது என்றால் என்ன, மௌலிது என்றால் என்ன, இந்த மீலாதுக்கும் மௌலிதுக்கும் இஸ்லாத்துடன் கூடிய தொடர்பு என்ன, இவை இறை மார்க்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதா அல்லது சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்டதா, இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்ன, எதிர்ப்பவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் என்னென்ன, இது போன்ற பல தெளிவுகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருப்பதால் இஸ்லாத்தில் இல்லாத மீலாதும் மௌலிதும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக முதல் தொடராக, அல்லாஹ் நாடினால் இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இருக்கும், அந்த தலைப்பின் முதல் பகுதியாக இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இது போன்ற தலைப்புகளை எடுக்கும் பொழுது ஒரு சாரார் ஆரம்பிச்சிட்டீங்களா, இதே வேலை, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ங்க, ஓதுறவன் ஓதிட்டு போறான், கொண்டாடுறவன் கொண்டாடிட்டு போறான், இது ஒரு பெரிய வேலைன்னு எடுத்துக்கிட்டு இதையெல்லாம் ஜும்மாவுல பயான் பேசுற அளவுக்கு என்ன தேவை, இது ஒரு சாராருடைய கேள்வி. இன்னொரு சாரார் இதையெல்லாம் கண்டிப்பா எதிர்த்து பேசித்தான் ஆகணும், அதே நேரத்துல நம்ம சொல்றதை யாரு கேட்க போறாங்க, அதனால சொல்லாம இருக்கிறது நல்லது, இப்படி ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், சொல்லணும் தான், அதே நேரத்துல கொஞ்சம் மென்மையா, யாருக்கும் எந்த சங்கடமும் ஏற்படாம அப்படி கொஞ்சம் நாசுக்கா சொன்னா அது பரவாயில்ல. அன்பானவர்களே, முதலில் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் நம்ம தலைப்புக்குள்ளேயே போகணும். முதல் சாரார் என்ன சொல்லுகிறார்கள், ஆரம்பிச்சிட்டீங்களா, இதே தான் வேலை,
அன்பானவர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழ வேண்டும் என்பது எப்படி இஸ்லாத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ, நோன்பு நோக்க வேண்டும் என்பது எப்படி இஸ்லாத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ, ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எப்படி இஸ்லாத்தில் கட்டளைகளாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே வரிசையில் நன்மையை ஏவ வேண்டும் என்றும் தீமையை தடுக்க வேண்டும் என்றும் மிக தெளிவாக திருக்குரான் பேசுகிறது. திருக்குரானுடைய 3வது அத்தியாயம் 4வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்க வேண்டியது அவசியம். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது அல்லாஹுவின் கட்டளை. அப்படி என்றால் இது போன்ற அனாச்சாரங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்வது தேவையா இல்லையா? 2வது சாரார் சொல்லணும் தான், ஆனா நம்ம சொல்லி யாரு கேட்க போறாங்க, அதனால இதுக்கெல்லாம் நேரம் செலவழிக்கிறத விட்டுறலாமே. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இவர்களுக்கு பதிலாக அமைகிறது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 3885வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யுக முடிவு நாள் வரை, இந்த உலகம் அழிக்கப்படும் நாள் வரை ஒரு கூட்டம் இந்த மார்க்கத்திற்காக போராடி கொண்டே இருக்கும். உலகம் அழிக்கப்படுற வரைக்கும் ஒரு கூட்டம் இந்த மார்க்கத்திற்காக போராடி கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். உலகம் அழிக்கப்படுற வரைக்கும் போராடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் அந்த கூட்டம் ஏன் நாம இருக்கக்கூடாது? சத்தியத்தை சொல்லிக்கொண்டே சாக வேண்டும், அப்படி ஒரு உறுதி நமக்குள் வர வேண்டுமே தவிர நாம சொல்லி யாரு கேட்க போறாங்க? இந்த நிலைப்பாட்டை தயவு செய்து களைய வேண்டும். 3வது சாரார் சொல்லணும் தான், ஆனா எப்படி சொல்லணும்? யாரும் சங்கடப்படாம, யார் மனசும் நோக்காம. வட்டி வாங்க கூடாதுன்னு சொன்னா வட்டி வாங்குறவனுக்கு மனசு நோகும். திருட்டு எடை போடக்கூடாதுன்னு சொன்னா திருட்டு எடை போடுறவனுக்கு மனசு நோகும். யாரையும் மட்டமா பேசக்கூடாதுன்னு சொன்னா மற்றவங்களை மட்டமா பேசுறவனுடைய மனசு நோகும். விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா விபச்சாரத்தில் ஈடுபடுபவனுக்கு மனசு நோகும். எந்த தீமையுமே தடுக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக திருக்குரான் மிக அழகாக, தெளிவாக, அழுத்தமாக சொல்லுகிறது. 15வது அத்தியாயம் 94வது வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நபியே, உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சண்யம் இல்லாமல் எடுத்துரைத்து விடுங்கள். இதுதான் மார்க்கத்தின் கட்டளையா? இதை சொன்னா இவனுக்கு வலிக்கும், அவனுக்கு நோவும், அவன் கஷ்டப்படுவான், அவன் வேதனைப்படுவான், அதையெல்லாம் நீ பார்க்காத. உமக்கு எது ஏவப்பட்டதோ அதை தயவு தாட்சண்யம் இல்லாமல் எடுத்து சொல்லிவிடு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. அப்போ தீமையை எதிர்க்க வேண்டும். அது தீமை என்பதை அதை செய்யக்கூடியவர்கள் உணரும் வகையில் எதிர்க்க வேண்டும். அதற்கு பெயர்தான் தயவு தாட்சண்யம் இல்லாமல் சொல்லுவது. சரியா? அப்போ மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அதை எதிர்ப்பது, அதற்கு எதிராக போராடுவது, களம் காணுவது, அதை களையெடுக்க முயற்சிப்பது, அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிப்பது அனைத்துமே தேவை. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு தீமையை தடுக்க முற்பட்டால்தான் அதுல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். ரிசல்ட்னு சொன்னா நம்ம தடுத்துட்டா அந்த தீமை உடனே இல்லாம ஆயிரும், அந்த ரிசல்ட் இல்ல. களப்பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் முழுமையான ஈடுபாட்டோடு ஈடுபடக்கூடிய ரிசல்ட். அன்பானவர்களே, ஏன் இதை எதிர்க்கணும்? இந்த மீலாதையும் மௌலூதையும் எதிர்ப்பதால் நமக்கு என்ன பயன்? முதல் கேள்வி. அன்பானவர்களே, பொதுவாக ஒரு விஷயத்தை செய்வது என்பது வேறு, மார்க்கத்தின் பெயரால் செய்வது என்பது வேறு. என்னுடைய கடை திறக்கப்பட்டு இன்றோடு 10 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது என்று ஒரு கடை உரிமையாளர் கொண்டாட்டம் நடத்துகிறார். அதை நம்ம குற்றம்னு சொல்லுவோமா? எங்கள் பள்ளிக்கூடம் திறந்து 25 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது, அதை முன்னிட்டு நாங்கள் விழா கொண்டாடுகிறோம் என்று ஒரு பள்ளி நிர்வாகம், ஒரு மதரசா நிர்வாகம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். இதை நம்ம கூடாதுன்னு சொல்லுவோமா? ஏன் அதை தடுக்க மாட்டோம்? அதுவெல்லாம் இபாதத் என்ற பெயரில் செய்யப்படுவது இல்லை. கடைக்காரர் தன்னுடைய வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக விழா கொண்டாடுகிறார்.
பள்ளிக்கூடம் நடத்துபவர் தன்னுடைய அட்மிஷன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக விழா கொண்டாடுகிறார். இதனால் எனக்கு மறுமையில் நன்மை கிடைக்குங்கிற நோக்கத்தில் அவர் கொண்டாடுவது இல்லை. ஆனால் யாரெல்லாம் இந்த மீலாது விழா கொண்டாடுகிறார்களோ, இந்த மௌலிது என்கிற அரபி பாடல்களை பாடுகிறார்களோ, அவர்கள் இதை ஒரு இபாதத் என்ற எண்ணத்தில் செய்கிறார்கள். ஒரு விஷயத்தை இபாதத் என்று அங்கீகாரம் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு மார்க்க ரீதியாக ஒரு அடையாளம் வேணும். அதுக்கு முன்னாடி இவங்க இதை இபாதத்துங்கிற தரத்துல தான் செய்யறாங்கிறத முதல்ல நம்ம புரியணும் இல்ல. அதுக்கு பிறகுதான் அதை எதிர்த்து களம் காண முடியும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்துல நாங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது என்னவெல்லாம் சாதனைகளை செய்தோம் என்று சொல்லும் பொழுது பல பட்டியல்களை போடுவார்கள். எங்க ஆட்சியில தான் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அங்க கட்டடம் கட்டணும், இங்க இதை திறந்தோம், அதை மூடணும். அந்த பட்டியலில் மிலாடி நபிக்கு அரசு விடுமுறையை பெற்று தந்தது எங்கள் ஆட்சியில் தான். நாங்க சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறையா இருக்கோம் பாத்தீங்களா, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள்? நோன்பு பெருநாள் என்பது எப்படி இஸ்லாமியர்களுக்கான ஒரு பண்டிகையோ, ஹஜ் பெருநாள் என்பது எப்படி இஸ்லாமியர்களுக்கான ஒரு பண்டிகையோ, அதுபோன்று மீலாதுன் நபி என்பதும் இஸ்லாமியர்களுடைய பண்டிகை. அந்த பண்டிகைக்கு நாங்கள் அரசாங்கத்தில் விடுமுறையை பெற்று தந்திருக்கிறோம். முஸ்லிம் அல்லாத மக்கள் மீலாதுன் நபி என்பது இஸ்லாமியர்களுடைய ஒரு பெருநாள் என்று எண்ணும் அளவிற்கு முஸ்லிம்கள் இதை ஒரு இபாதத்தாக, இந்த கொண்டாட்டத்திற்கு மறுமையில் இறைவனிடம் நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் செய்கிறார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இறைவனிடமிருந்து பெற்று தந்தது 2 பெருநாட்கள் தான். ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ் பெருநாள். இதை தவிர எந்த கொண்டாட்டத்துக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இதையும் மீறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் மறுமையில் திண்டாட்டம் தான். அதையும் நம்ம கவனத்துல வைக்கணும். இப்படி முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் இதை ஒரு இபாதத் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்கள் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு அன்பானவர்களே, கடந்த ஆண்டு 2025 காயல்பட்டணத்துல ஒரு பள்ளிவாசலுக்கு முன்பாக மிக பிரம்மாண்டமான ஒரு பேனர் வைக்கப்பட்டு தமிழகம் முழுக்க சமூக வலைதளங்கள்ல எல்லாம் அது பரப்பப்பட்டது. என்ன எழுதியிருக்கிறாங்க அந்த பேனர்ல? ஒரு முறை மீலாது விழா கொண்டாடுவது, நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளை ஒரு முறை கொண்டாடுவது 1000 லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்கியதை விட சிறந்தது. நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் ஜும்மா முடிச்ச பிறகு அதுக்கான ஆதாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹைரும், எப்படி அந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பத்தி சொல்லும் பொழுது மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் லைலத்துல் கத்ரை சொல்லுகிறான். இந்த மூடர்கள், இந்த மார்க்கம் அறியாதவர்கள் சொல்லுகிறார்கள் மீலாது விழா கொண்டாடுறது 1000 லைலத்துல் கத்ரை விட சிறந்தது. குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் நபிகளாருடைய வழிகாட்டுதல்களையும் காலில் போட்டு மிதிக்கிறார்கள் என்பதை தவிர இதை வேறு எந்த வார்த்தையால் விமர்சிப்பது? அல்லாஹ்வுக்கு எதிரான வாசகம். காரணம் என்ன தெரியுமா? மார்க்கம் அறியாத சில மார்க்க அறிஞர்களுடைய தூண்டுதல்கள். அவன் வேணாம்னு சொல்றானா நம்ம வேணும்னு சொல்லுவோம். தென் மாவட்டங்கள்ல சொல்லுவாங்க, மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக விதவை ஆகணும். மருமக விதவை ஆகணும்னா மகன் செத்து போயிடுவானே, அது பிரச்சனை இல்லை, என் நோக்கம் மருமக விதவை ஆகணும். மீலாது விழா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றான்ல, அவனுக்கு எதிராக நம்ம பேசணும். இதனால குர்ஆனை கேவலப்படுத்த வேண்டி வருமே, பரவாயில்ல. ஹதீஸை இழிவுபடுத்த வேண்டி வருமே, பரவாயில்ல. ரசூலுல்லாஹ் மட்டப்படுத்த வேண்டி வருமே, கவலையே இல்லை. லைலத்துல் கத்ரை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உயர்த்தி பேசும் பொழுது அதை விட உயர்ந்தது எங்கள் கொண்டாட்டம் என்று சொன்னால் இவர்கள் அல்லாஹ்வை, ரசூலை, குர்ஆனை கேலி செய்கிறார்களா இல்லையா? அப்போ இதை ஒரு இபாதத்துன்னு நினைச்சு உண்மையான இபாதத்துகளை மட்டப்படுத்துகிறார்கள். மாதம், இந்த மாதத்துக்கு பெயர் ரபியுல் அவ்வல், அரபி கணக்கீட்டின்படி. ஆனா என்ன பேர் தெரியுமா? தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் போற, அடுத்த மாசம் முஹிதீன் ஆண்டவர் போற. யார் இந்த கணக்கீட்டை அடிப்படையாக வைத்திருக்கிறானோ அந்த அரபிகள் இதற்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறான் இந்த மாதத்துக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹ் போற. இன்னும் இந்த மாதத்தை எந்த அளவுக்கு புனிதமானதாக, இந்த மாதத்தில் செய்யக்கூடிய செயல்களை இபாதத்தாக மக்கள் கருதுகிறார்கள் என்றால் அதிகமான திருமணங்கள் இந்த மாதத்துல நடக்கும். எப்ப கல்யாணம் வச்சிருக்கீங்க? மௌலூது பொறையில வச்சிருக்கிறோம்.
ரசூல்லா பொறையில வச்சிருக்கிறோம். நம்ம ஊட்டி பொறை, ஸ்பெஷல் பொறை இது கேள்விப்பட்டிருக்கோம். அன்பானவர்களே, மார்க்கத்தை மட்டப்படுத்துகிறோம் என்பதை கூட உணராமல் நீங்கள் மார்க்கத்தை மட்டப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னாலும் அதை கூட செவிதாழ்த்தி கேட்காமல் நாங்க செய்யறதுதான் இபாதத்துங்கிற எண்ணத்துல இருக்கிறார்களே, இதை எதிர்க்கணுமா இல்லையா? பெயர் அப்படியே மக்களை கவர்ற மாதிரி மீலாதுன் நபி இப்படி ஒரு பெயர், உத்தம திருநபியின் உதய தின திருவிழா, மாநபிகளாரின் பிறந்த நாள் மகத்தான விழா, என்னென்னவோ பெயர்கள். ஒரு விதமான போதையை, மயக்கத்தை, ஈர்ப்பை மக்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மார்க்கத்துல இல்லாததை செய்கிறார்களே, இவர்களை எதிர்க்கணுமா வேணாமா? எந்த அளவுக்கு எவன் மீலாது நபி கொண்டாடவில்லையோ, எவன் மௌலூது மஜ்லிஸுக்கு வரவில்லையோ அவன் முஸ்லீமே இல்லை. ஒருத்தர் முஸ்லீமா இருக்கணும்னா அதுக்கு என்ன அளவுகோல்? அல்லாஹ் ரசூல் ஒரு அளவுகோலை சொல்லுகிறார்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. நம்பிக்கை சார்ந்து உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட யார் நபிகளாரை உயர்ந்த தரத்துல வச்சு நேசிக்கலையோ அவன் மூமின் ஆக முடியாது. இதுவெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அளவுகோல். ஆனால் இந்த சமாதி வழிபாட்டுக்காரர்களும் இந்த மௌலூது பிரியர்களும் சொல்லக்கூடிய அளவுகோல் என்ன? மௌலூது மஜ்லிஸை நீ உதாசீனப்படுத்திட்டியா, நீ முஸ்லீமே இல்லை. நாம என்ன கேட்கிறோம்? இதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு உங்களிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? போய் கேளுங்க. ஊர்லயே பெரிய ஆலிம்சான்னு நீங்க யார முடிவு பண்ணி வைத்திருக்கிறீர்களோ அவர்களிடத்துல கேளுங்க. அஜர்த்து நம்ம ஏன் தொழுகணும்? அல்லாஹ் குர்ஆன்ல தொழுக சொல்றான், அதனால தொழுகணும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஏன் நோன்பு வைக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல நோன்பு வைக்க சொல்லியிருக்கான். நோன்பு எப்படி வைக்கணும் ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்திருக்காங்க, அதனால நோன்பு வைக்கணும். நாம எங்க ஜக்காத்து கொடுக்கணும்? குர்ஆன் ஜக்காத்து கொடுக்க சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் எப்படி கொடுக்கணும்னு வழிகாட்டி இருக்காங்க, அதனால கொடுக்கணும். நாம ஏங்க ஹஜ் செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யார் மீது ஹஜ் கடமையோ அவர்கள் ஹஜ் செய்யணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், அதனால ஹஜ் செய்யணும். சரி அஜத்து, நம்ம ஏன் மௌலூது ஓதணும்? அது அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் சப்தமாக குர்ஆனை எடுத்து போட்டு ஹதீஸை எடுத்து போட்டு ஆதாரம் காட்டிய ஆலிம்கள் மீலாது விழா ஏன் அஜத்து கொண்டாடணும்? அது நம்முடைய முன்னோர்கள், வலிமார்கள், பெரியார்கள், ஷேகுமார்கள், நாதாக்கள், உஸ்தாதுகள் செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? நான் என்ன கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், நபிகளார மட்டும்தான் பின்பற்றுவேன். இந்த ரெண்டு வரம்பிற்குள் இந்த மீலாது வந்திருக்கிறதா, இந்த மௌலிது வந்திருக்கிறதா? பதில் இல்லை. தாங்களும் ஏமாந்து மற்றவர்களையும் ஏமாற்றி, தாங்களும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுத்து, எங்கேயாவது ஒரு குர்ஆன் வசனத்துல மீலாதுக்கு மௌலூதுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? இல்லை. ஏதாவது ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸிலாவது மீலாதுக்கும் மௌலூதுக்கும் ஆதாரம் காட்டுறாங்களா? இல்லை. குர்ஆன் ஹதீஸை விட்டுருங்க. அடுத்த ஸ்டெப் இஜ்மா. குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லைனாலும் உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து விட்டால் அதுவும் மார்க்கம் தான். இது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய ஒரு கொள்கை. குர்ஆன்ல இல்லைனாலும் பரவாயில்லையா, ஹதீஸ்ல இல்லைனாலும் பரவாயில்லையா, வேற எதுல இருக்கணும்? இஜ்மா. உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து ஒருமித்த கருத்துக்கு வந்து விட்டால், குர்ஆனில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அதற்கு என்ன அந்தஸ்தோ, ஹதீஸில் ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அதற்கு என்ன மரியாதையோ, அதே மரியாதையை இஜ்மா அதுக்கும் கொடுக்கணும். சரி, உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சேர்ந்து, ஒட்டுமொத்த ஆலிம்களும் சேர்ந்து மீலாது இஸ்லாத்தில் இருக்கிறது, மௌலிது இஸ்லாத்தில் இருக்கிறதுங்கிறதுக்கு என்னைக்காவது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? இல்ல. அடுத்து கியாஸ். கியாஸ்னா என்ன? நேரடியாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்காது, நேரடியாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்காது. இப்ப இதிலிருந்து புரிந்து கொள்வதற்கு வழி இருக்கும். அது மாதிரி அதை நம்ம ஒத்துக்கொள்றோம். சில விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியாக இல்லாவிட்டாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து குர்ஆனில் இருக்கும், ஹதீஸில் இருக்கும். அதுதான் கியாஸ். அது மார்க்கத்துல உள்ளது. அந்த அடிப்படையிலேயாவது இந்த மீலாதுக்கும் மௌலிதுக்கும் ஏதாவது ஒரு கியாஸ் காட்ட முடியுமா? இல்ல. அப்ப எங்க கொண்டாடுறீங்க? முன்னோர்கள் திரும்ப 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 அங்க வந்து நிக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு உயர்ந்தது அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். 5வது அத்தியாயம் 3வது வசனத்துல பேசுகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா.
இந்த மார்க்கத்தை நாம் முழுமையானதாக ஆக்கிவிட்டோம் அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே இறை செய்தியின் மூலமாக இந்த மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தில் மௌலூதுக்கோ மீலாதுக்கோ ஆதாரம் இல்லாத பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு இறை செய்தி வஹி வரக்கூடிய அந்த தொடர்பு நிறுத்தப்பட்ட பிறகு மீலாதுக்கு எங்கிருந்து ஆதாரம் வந்தது? மௌலூதுக்கு எங்கிருந்து ஆதாரம் வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்றாங்க. புகாரில் இடம்பெறக்கூடிய 2697வது செய்தி, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் அதை நிராகரித்து விடுவான். மீலாது நபிகளார் கற்றுக் கொடுத்ததா? மௌலீது நபிகளார் கற்றுக் கொடுத்ததா? முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 3540வது செய்தி, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நாம் கட்டளையிடாத ஒன்றை நீங்க செஞ்சீங்கன்னா அதை அல்லாஹ் ரத்து செய்து விடுவான், ரிஜெக்ட் பண்ணிடுவோம். மீலாதுக்கும் மௌலூதுக்கும் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இல்லை, ரசூலுடைய அங்கீகாரம் இல்லை. எனவே நீங்க மூச்சை பிடிச்சுக்கிட்டு அதை கொண்டாடினாலும் அது அல்லாஹுவால் நிராகரிக்கப்படுமே தவிர அதற்காக நீங்கள் எந்த நன்மையையும் பெற முடியாது. அடுத்து சொல்றாங்க, நசையில இடம்பெறக்கூடிய 1868வது ஹதீஸ், 1568வது ஹதீஸ், ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொன்றை குறித்தும் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். புதிதாக உருவாகுவது என்றால் என்ன? அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, குர்ஆனிலோ ஹதீஸிலோ இடம்பெறாத ஒன்றை இஸ்லாம் என்ற பெயரில் யாராவது அறிமுகப்படுத்தினால் அதற்கு பெயர்தான் புதிதாக உருவாகுவது. அதன் தொடர்ச்சி அதே கருத்து நசையில் இடம்பெறக்கூடிய 4097வது ஹதீஸ், 4067வது ஹதீஸ், குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ. புதிதாக உருவாகக்கூடிய அனைத்துமே பித்அத்துகள். வகுல்லு பித்அத்தின் வலாலா. ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வகுல்லு வலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மீலாதும் மௌலீதும் யாரால் கொண்டாடப்படுகிறதோ, யாரெல்லாம் அவர்களை அதை ஆதரிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவற்றை நியாயப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் அதற்காக குரல் கொடுத்து எதிர்த்து பேசுகிறார்களோ, அதாவது மீலாதை ஆதரித்து மீலாது வேண்டாம் என்று சொல்லுபவர்களை எதிர்த்து பேசுகிறார்களோ, அந்த பித்அத் அவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். நாம அதை கற்பனையா சொல்லல. இப்ப கேள்வி, எல்லாம் சரி, ஆனாலும் நடக்குதே, எப்படி வந்தது? இல்லாமையா வந்திருக்கும், நெருப்பு இல்லாமையா புகையும்? கேள்வி எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆதாரத்தை கொடுங்கன்னா கடைசி வரைக்கும் வராது. கடைசி வரைக்கும் எதிர்த்து வேற மீளாது கூடாது என்று சொல்லுகிறீர்களே, இதற்கு என்ன ஆதாரம்? இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் என்ன? குர்ஆன்ல இல்ல அப்படின்னா அதை கொண்டாடக்கூடாது, ஹதீஸ்ல இல்ல அப்படின்னா அதை கொண்டாடக்கூடாது. இதை விட பெரிய ஆதாரம் என்ன வேணும்? அன்பிற்குரியவர்களே, சற்றேறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நெல்லை பழைய ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் ஒரு ஆலிம்கள் எல்லாம் கூடி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். இந்த வஹாபிகள் தௌஹீத் பேசக்கூடியவர்கள் எதற்கெடுத்தாலும் இது கூடாது, அது கூடாது, அது கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது இவர்களிடத்தில் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? தரைக்கு மேல் சமாதியை உயர்த்தி கட்டக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் மனோ இச்சைப்படி சொல்லுகிறார்களே தவிர ஆதாரத்தோடு சொல்லுவதே கிடையாது. இப்படி பொது வெளியில மேடை போட்டு பேசுறாங்க. காலம் சென்ற மௌலவி அப்துல் ஜலீல் மதனி அவர்கள் முஸ்லிம்ல உள்ள ஹதீஸை கொண்டு போய் நேரா மேடையில கொண்டு போய் காட்டுறாங்க. இந்த பாருங்க, சமாதிக்கு மேல, அது தரைக்கு மேல சமாதியை உயர்த்தி கட்டக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது என்ன சிறு பிள்ளைத்தனம்? ஆதாரம் கேட்டால் உடனே காட்டி விட வேண்டுமா? இப்படி ஒரு பதில். இது போன்ற மூடர்களை என்ன செய்வது? மீலாது கொண்டாடணுங்கிறது உங்க நிலைப்பாடாக இருந்தா, மௌலிது ஓதணுங்கிறது உங்க எண்ணமாக இருந்தால் அதற்கு நீங்க ஆதாரம் காட்டணும். அதுக்கு உங்களால இயலல்ல, அது கூடாதுங்கிறதுக்கு நம்ம ஆதாரம் காட்டுறோம். அதை ஏற்றுக்கொள்ளவும் நீங்க தயார் இல்லை. இன்னும் சிலர் எப்படி தெரியுமா, எங்க மார்க்கம் சொல்லாததையெல்லாம் செய்றீங்க, உனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இல்லைங்க, அது மார்க்கத்துல கூடாதுங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேங்க, நீ காட்டுறதையெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. இல்லைங்க, இது அல்லாஹ் கண்டிக்கிறாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
இது போன்றவர்களை நாம் என்ன செய்வது? அன்பானவர்களே, நாம் சொல்லி அவர்கள் சரியாகி விடுவார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. சொல்லிக் கொண்டே இருப்பதன் மூலமாக குறைந்தபட்சம் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். வழிகேட்டில் வீழ்ந்து விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். அதற்காகவாவது நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கணும். இப்ப கேள்வி என்ன? எப்படி வந்துச்சு? தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது கேட்கிறோம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அன்பிற்குரியவர்களே, இந்த மீலாதுக்கும் மௌலிதுக்கும் இஸ்லாத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப மக்கள்கிட்ட இது எப்படி பரவுச்சு? ஹிஜ்ரி 1018, இன்னும் சில குறிப்புகள்ல ஹிஜ்ரி 1118 ரெண்டு விதமா எழுதுறாங்க வரலாற்றுல. எகிப்து பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த முஸ்தன்ஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் ரசூலுல்லாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடணுங்கிற ஒரு புது விதத்தை உருவாக்கினார். அப்பொழுதிலிருந்துதான் இந்த மீலாது கொண்டாட்டம் உருவானது. ஹிஜ்ரி 1118 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிஜ்ரி 10ல ரசூலுல்லா மரணிச்சுட்டாங்க. அந்த 10 வருஷத்தை கழிச்சீங்கன்னா ஹிஜ்ரி 1108 வருடங்களுக்கு பிறகுதான் ரசூலுல்லா மரணிச்சு 1108 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த பிதஅத் உருவானது. ரசூலுல்லா மூத்தாகி 1108 வருஷத்துக்கு பிறகு உருவான ஒரு செயலுக்கும் ரசூலுல்லாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ரசூலுல்லா சொல்லாததுக்கே ரசூலுல்லாவோட சம்பந்தம் இல்லைன்னு நம்ம வாதிட்டு கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து 1108 வருடங்களுக்கு பிறகு உருவான ஒரு பிதஅத்துக்கும் ரசூலுல்லாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இதை நிதானமாக யோசித்தால் மீலாதுங்கிறதும் மௌலிதுங்கிறதும் இஸ்லாத்துல இல்லை அப்படிங்கறத தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்போ மீலாதுன்னு ஒரு கொண்டாட்டத்தை உருவாக்கியாச்சு. அதை செலிப்ரேட் பண்றதுக்கு சில நிகழ்வுகள் வேணும் இல்லையா? அதன் ஒரு பகுதியாக அரபி மொழியில் சில பாடல்களை இயற்றி பாடுவது. நம்ம மக்கள்கிட்ட ஒரு நோய் இருக்கிறது. அரபி மொழியில் இருந்தால் அதற்கு ஏதோ ஒரு தனி புனிதம் இருக்கிறது என்று கருதி விடுவார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மொழிக்கும் தனி முக்கியத்துவம் எல்லாம் கிடையவே கிடையாது. சிலர்லாம் சில ஆலிம்கள்லாம் பயான் செய்வாங்க, மறுமை நாள்ல எல்லாருமே அரபி மொழி பேசுவாங்க. அப்படிலாம் அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு அரபி மட்டும்தான் தெரியுமா? அல்லாஹ்வை இயலாதவனாக ஆகக்கூடிய வார்த்தை இதுவெல்லாம். அரபி மொழியில் இருந்தால் அதற்கு ஒரு புனிதம் என்று அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லல. மாறாக இறுதி பேருரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்றாங்க. அரபி அல்லாதவர்களை விட அரபியர்கள் சிறந்தவர்கள் இல்லை. அரபியர் அல்லாதவரை விட அரபியர்கள் சிறந்தவர்கள் இல்லைன்றாங்க. வெள்ளையனை விட கருப்பனோ, கருப்பனை விட வெள்ளையனோ சிறந்தவங்க இல்லை. இதெல்லாம் இறுதி பேருரையில சொல்லப்பட்ட தகவல்கள். விஷயம் என்ன? அரபியில இருந்துச்சுன்னா அதை அப்படியே பவ்யமா தலையில துணி போட்டு கையை கட்டி அப்படியே ஒரு என்ன இது? அன்பானவர்களே, இதுக்கெல்லாம் இஸ்லாத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை. இவ்வளவு நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு இவ்வளவு ஆண்டுகள் கழித்து உருவான ஒன்றுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்து என்ன? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். அபூதாவூதுல இடம்பெறக்கூடிய 3512வது செய்தி. பிற மத கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவர் அந்த மதத்தை சார்ந்தவரே, அந்த மதத்துக்குரியவர் ஆயிடுறார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்யறாங்க. ஒரு இறை தூதருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது யாருடைய கலாச்சாரம்? கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம், கிறிஸ்துமஸ். அதை காப்பி அடிச்சு நாங்க ரசூலுல்லா பேர்ல பிறந்த நாள் கொண்டாடுறோம்னு சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அன்பானவர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராததை நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு செய்தாலும் அது உங்களுக்கு எந்த பயனையும் ஏற்படுத்தாது. இந்த மீலாதுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது மௌலித். இதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத தெரியறதுக்கு முன்னாடி இதை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா பல பதில். அந்த மௌலிதிலே பல வகை. சுபஹான மௌலிதுங்கிறது ரசூலுல்லா பேர்ல ஓதுறது, முஹியுத்தீன் ஆண்டவர் மௌலிது, நாகூர் ஆண்டவர் மௌலிது, இது 3 தான் கொஞ்சம் பிரபல்யம். இதை தவிர சில லோக்கல் எடிஷன்ஸ், ஏர்வாடி இப்ராஹிம் ஷா மௌலிது, முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் மௌலிது, காஞ்சிபுரம் ஹமீத் அவுலியா மௌலிது, அஜ்மீர் காஜா மொயினுddin சிஷ்தி மௌலிது, இப்படிலாம் சில. இதுல ரசூலுல்லா பெயரால் மட்டும் இயற்றப்பட்ட அரபி பாடல்கள் சுபஹான மௌலிதுன்னு ஒண்ணு, புர்தா ஷரீஃப்னு ஒண்ணு, பர்சஞ்சி மௌலிது, என்ன லாங்குவேஜ்னே தெரியல. இதெல்லாம் நாங்க ரசூலுல்லா மேல உள்ள பிரியத்தால் அவர்களை சிறப்பித்து வர்ணித்து புகழ் மாலைகளாக இயற்றி இருக்கிறோம். ரசூலுல்லாவை புகழணும். எப்படி புகழணும்? ரசூலுல்லா கற்றுக் கொடுத்தது போன்று புகழ வேண்டும்.
ரசூலுல்லாஹ்வை புகழ்றதே குற்றம் அப்படி சொல்றாங்க. இந்த வஹாபிகள் ரசூலுல்லாஹ் மீது நேசம் இல்லாதவர்கள், இந்த தௌஹீதுக்காரர்கள் ரசூலுல்லாஹ் மீது பிரியம் இல்லாதவர்கள், ரசூலுல்லாஹ்வை புகழ்றது கூட உங்களுக்கு பிடிக்கல. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் தேடி தெரிந்து பின்பற்ற வேண்டும். அதனால என்ன சிரமம் வந்தாலும் சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம். நமக்கு என்ன பெயர்? இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் மீது நேசம் வைக்காதவர்கள், ரசூலுல்லாஹ் மீது அன்பு கொள்ளாதவர்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் மேல உள்ள பிரியத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்துல நம்ம கொண்டாடுற பண்டிகைகளை இவர்கள் எதிர்க்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 3445வது செய்தி கடந்த தலைப்பிலே நம்ம சொல்லி காண்பிச்சோம். என்னை எப்படி நீங்க புகழணும், அதுக்கு என்ன அளவுகோல்? லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம். மரியமுடைய மகன் ஈசாவை அந்த கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களே, அது மாதிரி என்ன புகழ்ந்துராதீங்க. நான் அல்லாஹ்வுடைய அடியான், என்ன நீங்க புகழ்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய அடியான்னு சொல்லுங்க, ஓ ரசூலுஹு அவனுடைய தூதர்னு சொல்லுங்க. இதுதான் என்ன புகழ்றதுக்கான வரம்பு. அதை கடந்து ரசூலுல்லாஹ் மீது உள்ள நேசத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் அவர்களுக்காக துஆ செய்வது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்படி துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நீ எப்படி அருள் பொழிந்தாயோ அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் உன்னுடைய அருளை கொடு. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறதுல அடையாளம். அதை விட்டு போட்டு புரியாத மொழியில் சில பாடல்களை எழுதி வைத்துக் கொண்டு பாடினால் அது ரசூலுல்லாஹ் மேல உள்ள நேசத்தை வெளிப்படுத்துற அடையாளம் ஆயிடுமா? இந்த மௌலூதுடைய காலம் என்ன? நிறைய பேரு இந்த மௌலூதை எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? வேத அந்தஸ்து. சின்ன பிள்ளைங்கெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், வீட்டுல மௌலூது ஓதுறாங்க. அந்த நேரத்துல யாராவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வந்துட்டாங்கன்னா, என்ன பாய் விசேஷம்? எங்க வீட்டுல வேதம் படிக்கிறோம். மௌலூதுக்கு என்ன பேரு? வேதம் படிக்கிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கலாம், தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில யாராவது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இது என்னங்கிறத விளக்கி சொல்றதுக்கு நம்ம ஆட்கள் பயன்படுத்தின வார்த்தை, எங்க வீட்டுல வேதம் படிக்கிறோம். மௌலூது வேதமா? எவனோ ஒரு கிறுக்கன் ஒரு போதை மயக்கத்துல எழுதின கவிதை, அது எப்படிங்க வேதமாகும்? ஏன் அந்த வார்த்தையை சொல்றோம்? அது வரி வரியா சொல்லி விளக்கும் போது நீங்க ஒரு புத்தி பேதலித்த ஒருவனால் மட்டும்தான் இது மாதிரி எழுத முடியுங்கிறத புரிந்து கொள்வீங்க. அதுக்கு முன்னாடி இது எப்போ உருவாச்சு? அதிகபட்சமாக ஒரு 320 330 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது. யார் எழுதுனாங்க? அதுல பல சர்ச்சை. ஒருத்தர் சொல்றாரு, இமாம் கஸ்ஸாலி இந்த மௌலூது ஷரீஃபை எழுதினார். என்னங்க ஆதாரம்? அதெல்லாம் தெரியாது, எல்லாம் சொல்றாங்க, நானும் சொல்றேன். ஜைனுத்தீன் மலபாரிங்கிற கேரளா மலபார் பகுதியை சேர்ந்த ஒருவரால் இந்த மௌலூது ஷரீஃப் இயற்றப்பட்டது. இது ஒரு சாராருடைய கருத்து. இன்னும் சிலர் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களால் மௌலூது ஷரீஃப் தொகுக்கப்பட்டது. இன்னும் சிலர் காயல் பட்டணத்தை சேர்ந்த மஹமூது தீபி லெப்பை அவர்களால் எழுதப்பட்டது. ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால், சத்தியமாக இருந்தால், அது பற்றிய தகவல்களும் சரியாக இருக்கும். குர்ஆன் எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் கொடுத்தான், யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை. யார் மூலமாக கொடுத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கொடுத்தான், யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை. மௌலூதை பத்தி அந்த மாதிரி உங்களால சொல்ல முடியுமா? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் யார் எழுதினார்னே தெரியாத ஒன்றுதான் மௌலூது. இந்த மௌலூதுல உள்ள வரிகள் என்னென்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இது எப்படிப்பட்ட பாதிப்பை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது? குர்ஆனை இழிவுபடுத்துகிறது. ஏற்கனவே சொன்னோம்ல, வேதம் படிக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை குர்ஆனுக்கு கொடுக்கறாங்க, வேதம் படிக்கிறது. அடுத்து என்ன? ஒரு சுப நிகழ்ச்சி என்றால் மௌலிது ஓத வேண்டும், ஒரு துக்க நிகழ்ச்சி என்றால் குர்ஆன் ஓத வேண்டும். இதுதான் பரவலான புரிதல். வீடு கட்டி குடி போக போறோம், மௌலிது வச்சிருவோம். புதிதாக கடை திறக்க போறோம், மௌலிது ஷரீஃப் ஓதுவோம். சில ஊர்க்காரர்கள் எந்த ஊர்ல கடை நடத்தினாலும் புதிய கணக்கு துவங்கும் பொழுது மார்ச் மாதம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஏப்ரல் புதிய கணக்கு துவங்கும் போது மௌலிது ஓதணும், புருதா ஷரீஃப் ஓதணும், பர்சஞ்சி ஷரீஃப் ஓதணும். ஏங்க குர்ஆன் ஓதலாமே, அது கூட மார்க்கம் இல்ல. அப்படி சொல்லி பாருங்க. என் வீடு என்ன எழவு வீடா? எழவு வீட்டுல தான் குர்ஆன் ஓதணும். நான் சுப நிகழ்ச்சி, வீடு குடி போறேன், கடை திறக்க போறேன், புதிய கணக்கு ஓபன் பண்றேன், இதெல்லாம் மகிழ்ச்சியான தருணம். இங்க எல்லாம் மௌலூது ஷரீஃப் ஓதணும், எழவு வீட்டுல குர்ஆன் ஓதணும். குர்ஆனை மட்டப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இந்த மௌலூது அமைந்திருக்கிறது.
அன்பிற்குரியவர்களே, பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இந்த மௌலித் இருக்கிறது. எப்படிங்கிறத இரண்டாவது உரையில பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனுடைய 72வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் என்பவை அல்லாஹ்வுக்கு உரியவை, அங்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பிரார்த்தித்து அழைக்காதீர். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு உரியது, அங்க அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் பிரார்த்திக்காதீங்க, வேற யாரையும் அழைக்காதீங்க, இப்படி குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. ஆனாலும் ரபியுல் அவல் மாதம் 12 நாட்களும் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு யா ஹபீபி யா முஹம்மத் யா இமாமுல் கிப்லத்தைனி, அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய துணியில் அல்லாஹ் அல்லாத யாரை அழைத்தாலும் அது ஷிர்க். ரசூலுல்லாஹ்வையே அழைத்தாலும் சரி. யா அழைத்தல், அதாவது விழிவாசகம்னு சொல்லுவோம் இல்லையா, அண்ணா தங்கையே தாயே, அந்த தமிழ்ல உள்ள ஏகாரம் என்பது ஒருவரை அழைக்கக்கூடிய அடையாளம். யா அல்லாஹ், இதை மட்டும்தான் நம்ம எந்நேரமும் உச்சரித்து அழைக்க முடியும். உயிரோடு இருக்கிறவங்களை கூப்பிடலாம், ஏன்னா நம்ம கூப்பிடுறது அவங்க காதுல விடும். மரணித்து விட்ட ஒருவரை அழைத்து பிரார்த்தித்தால் இஸ்லாத்தின் பார்வையில் அது ஷிர்க். தமிழகத்துடைய தாய் கல்லூரின்னு சொல்றாங்க இல்லையா, அல் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரி வேலூர், அவர்களுடைய ஃபத்வா தொகுப்பு, அதுல யா முஹியத்தீன் என்று அழைத்து மௌலித் ஓதுகிறார்களே, இது சரியா கேட்டு எழுதுறாங்க. தெளிவாக பதில் சொல்லுகிறார்கள், உயிரோடு இல்லாத ஒருவரை அழைப்பது போன்று பாடல் பாடினாலும் சரி, பிரார்த்தனை செய்தாலும் சரி, அது ஷிர்க். வஹாபிக்காரன் சொல்லல, நஜாத்துக்காரன் சொல்லல, தௌஹீதுக்காரன் சொல்லல. தமிழக தாய் கல்லூரியாம் வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்துடைய ஃபத்வா தொகுப்பு. எங்க பேச்சத்தான் கேட்கல, அல்லாஹ் ரசூல் சொல்றதான் கேட்கல. நீங்கள் யாரை மத குருமார்கள் என்று வைத்திருக்கிறீர்களோ அவர்களை கூட நீங்க மதிக்கலைன்னா உங்க நிலைப்பாடு என்ன? இதையெல்லாம் நம்ம சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்ட கேட்கணும். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ தெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாக, துண்டு பிரசுரங்கள் மூலமாக, பெண்கள் பயான்கள் மூலமாக, கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் மூலமாக, தனிநபர் சந்திப்புகள் மூலமாக இந்த மீலாதுக்கும் மௌலூதுக்கும் இஸ்லாத்துல எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத சொல்லிக் கொண்டே இருக்கணும். அந்த மௌலூதி வரிகள்ல என்னென்ன அசிங்கங்கள், என்னென்ன அருவருப்பான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.